ஓகே, ஐ கெஸ் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இப்போது. எஸ், ஓகே. ஸோ வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி ஃபார் த டிலே. நான் ஃப்ரம் நெல்லூர் டு சென்னை லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் டிராஃபிக்னால. இல்லைனா இன்னத்துக்கு 8க்குலாம் வந்திருக்கணும், இன்றைக்கி டிராஃபிக்னால லேட் ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃபார் த டிலே. இன்றைக்கி என்ன சாப்டர் தெரியுமா? எனி ஐடியா? சார் டாபிக் மேலேயே எழுதியிருக்கு சார் அப்படின்றீங்களா? எஸ், ஒன் செகண்ட். என்னடா அது, ஒரே நிமிஷம் பசங்களா. பிரெயினி ஸ்டார்ட் ஆச்சா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. ஒன் செகண்ட், லெட் மீ செக். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ ஹலோ, வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி ஃபார் த டிலே. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி எனக்கு ஃபேவரட்டான டாபிக் ஆக்சுவலி. ஸோ மோர் தென் பாட்னி ஐ லவ் ஜுவாலஜி. ஸோ கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஓகேவா? ப்ரீத்திங் and exchange of gases. சரி, எஸ். ஸோ வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். திவ்யதர்ஷினி, துர்காதேவி, ஜிவி, நிதிஷன், நிதிஷன், யா. ஸோ வெரி குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தெரியலையா என்னோட ஸ்க்ரீனு? சாரி, லெட் மீ செக் இன் OBS. இப்போ தெரியுதா? ஓகே, நான் இன்னும் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? புதுசாக கண்ணாடி. ஆமாம், இதுக்கு முன்னாடி லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லென்ஸை தொலைச்சிட்டேன். ஒரு லென்ஸ் இருந்துச்சு, இன்னொரு லென்ஸ் காணாமல் போயிடுச்சு. ஸோ ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அர்ஜென்ட்க்கு. சரி, எஸ், விசிபிள்ஸ். ஆல் ரைட். இன்னைக்கு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். கிளியர் கரெக்டாக என்னென்ன இம்பார்ட்டண்ட், இல்லை நீங்கள் வால்யூம் ஆஃப் கேஸஸ், அந்த டைடல் வால்யூம், ரெசிடுவல் வால்யூம், அதெல்லாமே இம்பார்ட்டன்ட். பேசிக்காக அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? எஸ், போயிடலாம். நெட் ஸ்லோவாக இருக்கு. க்ரோம், ஓகே. எஸ், ஸோ ஆன் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ப்ரீத்திங்னா என்னது? நம்ம மூச்சு விடுறது, ஓகேவா? அங்கே என்ன நடக்குது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஓகேவா? என்ன எக்ஸ்சேஞ்ச்? அப்போது இன்ஹேல் என்ன பண்ணுறோம்? O2 இன்ஹேல் பண்ணுறோம், O2 இன்ஹேல் பண்ணுறோம், ஓகேவா? என்ன எக்ஸேல் பண்ணுறோம்? CO2 எக்ஸேல் பண்ணுறோம். ஓகே, இது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு. அது எப்படி நடக்குது? ஒரு மூச்சு ஸ்டாப் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு காற்று இருக்குமா இல்லையா? இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம், ஓகேவா? எப்படி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது, இந்த ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்றது, ஓகேவா? எஸ், ஓகே. இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டா. லெட் மீ கிவ் சம் இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது? டெஃபினேஷன் கொடுத்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ரெஸ்பிரேஷன், it is basically oxidation of nutrients in the living cell to release energy for biological work, okay va? Biological work, சரியா? இதே breathing அப்படின்னா exchange of, ப்ரீத்திங்னா ஈஸி, நீங்கள் சொல்கிறலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் O2. எஸ், சொல்லுங்கள். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் O2 ஃப்ரம் த, எழுதுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் O2 ஃப்ரம் த அட்மாஸ்பியர் வித் CO2. CO2 எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? CO2 இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த செல்ஸ், இல்லையா? CO2 ப்ரொடியூஸ் ஃப்ரம் த செல்ஸ். இது பேர் ப்ரீத்திங். இதான் பேசிக் ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் பை செல்ஸ். ஸோ இது பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் ப்ரீத்திங், ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம், ஓகேவா? இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான், சரியா? சரி,
இஃப் யூ ப்ரீத்திங்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் சரியா? ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும்? எனி ஐடியா அபவுட் இட்? ஸோ தெர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பேஸ்ட் ஆன் த எந்த டைப் ஆஃப் அனிமல் இல்லை எந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் பாடி சர்ஃபேஸ் ஓகே, ஒரு ஜென்ரல் பாடி சர்ஃபேஸ்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதிக்கோங்க. லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் லோவர் பெட்ல என்ன வரும்? சீலோமேட்ஸ், ஸ்பாஞ்சஸ், பிளாட்ஃபார்ம்ஸ், இதெல்லாமே ஜென்ரல் பாடி சர்ஃபேஸில் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இதே வந்துட்டு நீங்கள் வேற ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வேறு என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆர் மாய்ஸ்ட் கியூட்டிக்கல். அதாவது இப்போது இப்படி ஒரு ஸ்கின் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்கின்ல இருந்து அந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகேவா? ஸ்கின் ஆர் மாய்ஸ்ட் கியூட்டிக்கல், அது பேர். இந்த டைப் ஆஃப் ஸ்கின்லேருந்து இல்லை கியூட்னஸ் மாய்ஸ்ட் கியூட்டிக்கல்லேருந்து ரெஸ்பிரேட் பண்ணால் அது பேர் கியூட்டினியஸ் ரெஸ்பிரேஷன். நீட் கொஸ்டின் எழுதிக்கோங்க, கியூட்டினியஸ். ஓகேவா? ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கியூட்டினியஸ் ரெஸ்பிரேஷன். சரி, இது வந்து ஸ்கின்ல பண்ணது, இது கியூட்னியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்று வந்துட்டு தேர் ஆர் சம் டியூப்ஸ். என்ன டியூப்ஸ்ன்னு பார்த்தா ட்ரக்கியல் டியூப்ஸ். அது ஒரு ஆர்கன், அது வழியாக ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஓகேவா? அதுக்கு என்னெல்லாம் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள்ஸாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் இன்செக்ட்ஸு, கிராஸ்ஹோப்பர் பார்த்துருக்கீங்களா? குங்ஃபு த பாண்டாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? மோஸ்ட்டாக நிறைய பேர் கிராஸ்ஹோப்பர் தெரியும். ஸோ கிராஸ்ஹோப்பர், ஸ்பைடர், இவங்க எல்லாமே ட்ரக்கியல் டியூப் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? எஸ். இப்போது நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக குட்டி அனிமல்ஸாக வந்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ்ஷஸ். அக்வாட்டிக்கில் பார்க்க போகிறது. அக்வாட்டிக்கில் வாட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? மீன் இப்படி தானே இருக்கும். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பேர் என்னது? எனி ஐடியா? இது பேர் என்னது? கில்ஸ். கரெக்டா? கில்ஸ். அது பேர் என்னது? என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். எழுதிக்கோங்க, பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். சரியா? எஸ். இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் எதுக்கெல்லாம் இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ், ப்ரான்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா? ப்ரான்ஸ். ஓகேவா? வேற என்ன இருக்கு சொல்லுங்க? வேற ஏதாவது தெரியுமா? ஃபிஷ்ஷஸ், ப்ரான்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், நீட் பேஸ்டு. டாட்போல்ஸ். இவங்க எல்லாமே வாட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். இந்த மாதிரி கில் ஸ்லிட்ஸ் இருக்கும், அது வழியா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். ஓகேவா? எஸ். ஒரு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அது பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க. அதை வென் யூ டேக் அந்த கில் ஸ்லிட் எடுக்கும்போது அது ரெட்டிஷாக இருந்தால் அந்த இடம், இந்த இடம் இருக்கு இல்லையா, இது அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அந்த மீன் வந்துட்டு இப்போதான் இறந்துருக்கு, அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதே வந்துட்டு அந்த மீன் வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின், பட் ஸ்டில் கொஞ்சம் ஃபேக்டில் பாருது, கொஞ்சம் பிங்காக பேல் கலரில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பழைய மீன். அப்படி இல்லை ஒயிட் கலரில் இருந்தால் இது கொஞ்சம் பேல். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிஷ்ஷஸ். ஓகே, சில மீன் நார்மலாகவே நேச்சுரலாக பேலாக இருக்கலாம். ஓகேவா? ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் பார்த்துட்டோம், இன்செக்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கியூட்டினியஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எழுதிக்கோங்க, லங்ஸ் வந்து வாட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? லங்ஸ்ன்றது ஒரு ஆர்கன், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். லங்ஸ்ன்றது என்னது? ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். சரியா? லங்ன்றது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். கிளாஸ் கேட்குது இல்லையா? எஸ். பசங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன்னா இல்லை ஓகேவா? ஆடிபிள். சூப்பர். ஓகே, கேட்குது. ஓகே, ஸோ புரியுதா? நான் இப்போ வரைக்கும் எடுத்தது ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ஓகே, எனி டவுட்ஸ்? இஃப் யூ ஹேவ், ஜென்ரலாக எடுத்துகிட்டு இருக்கேன், ஏதோ டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகே, புரியுதுதான். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ரெஸ்பிரேட்டரி ஆர்கனில் ஸ்பெசிஃபிக்காக லங்ஸ்ன்றது ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பல்மனரி. லங்ஸ் இஸ் பேசிக்கலி
pulmonary respiration. Pulmonary respiration. So இந்த pulmonary respiration யாருக்கெல்லாம் இருக்கும்? all vertebrates வந்துட்டு lungs வழியா தான் ரெஸ்பைர் பண்ணும் மோஸ்டா. ஓகேவா? எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ டீடைலா மெயினா வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் ஹியூமன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? எங்க பார்க்க போறோம்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் ஹியூமன்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல there are two types. சொல்லுங்க. ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல there are two types. Any idea? ஒன்னு பேரு ஏர் டைட், இன்னொன்னு பேரு பெய்ர்ட் லங்ஸ். ஓகேவா? இது ரெண்டு டைப்பு. ஒன்று ஏர் டைட். ஏர் டைட்னா இல்லை ஏர் டைட்னு எழுதாதீங்க, ஏர் ட்ராக்ட்னு கூட எழுதிக்கோங்க. இல்லை ஏர் பேசேஜ். ஏர் ட்ராக்ட் இல்லைன்னா ஏர் பேசேஜ், பெய்ர்ட் லங்ஸ். சரியா? எத்தனை இருக்கு நம்ம லங்ஸ்? ரெண்டு இருக்கு இல்லையா? ரெண்டு பக்கம். எஸ். இப்போ டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போது ஏர் ட்ராக்டர், ஏர் பேசேஜ். ஓகேவா? ஏர் பேசேஜ். டவுட்ஸ் இருந்தால் பட்டுன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஈஸி தானே இதெல்லாம். ஓகே. ஏர் பேசேஜில் உங்களுக்கு என்ன தெரியணும்? சார் ஏர் பேசேஜ்னால் என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு கரெக்டு. ஏர் பேசேஜ்னா என்னது? ஓகே, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் திங்ஸ் ஆஃப் ஏர் பேசேஜ் தெரிஞ்சுக்கோங்க. நாம் நெக்ஸ்ட் டயக்ராம் கூட அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏர் பேசேஜ் என்னது? இட் இஸ் ஏர் போகிற பாத். பேசேஜ்னா அந்த ஒரு வே, ஒரு ஒரு இந்த பேசேஜ், இந்த இடம் இப்படி போகிறது இல்லை, அதே மாதிரி காற்று இப்படி போகுது, அதுதான் பேசேஜ். ஓகேவா? அது வழியா ஏதோ ஒன்று போகுது, அது என்னது? காற்று. ஓகேவா? ஸோ ஏர் பேசேஜில் என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏர் பேசேஜில் என்ன நடக்குது ஃபர்ஸ்ட்? It is basic you should know is it is a conducting part. ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டக்டிங் பார்ட். இங்க என்ன நடக்குது? என்னது? என்ன நடக்குது சொல்லுங்க. இட் டிரான்ஸ்போர்ட்ஸ், எழுதிக்கோங்க. இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அட்மாஸ்பியரிக் ஏர். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அட்மாஸ்பியரிக் ஏர். அட்மாஸ்பியரிக் காத்து ஏர் எங்க போகுது? இன்டு ஆல்வியோலி. சரி, ஆல்வியோலைக்கு போகுது. ஆல்வியோலை இமேஜ் வேணுமா? நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே. மழை வருதா என்ன சென்னையில்? இப்போ வரைக்கும் வரல. இப்போ வருதா இல்லையான்னு தெரியல. ஓகே. ஓகே. ஸோ டக்குன்னு போயிடலாம். டிரான்ஸ்போர்ட் அட்மாஸ்பியர் இன்டு ஆல்வியோலை. பேஸ்ட்டு இல்லையும் ஆல்வியோலா சாக் இருக்கு. ஆல்வியோலை ஒழுங்காக காட்டல. இருங்க, நான் காட்டுறேன். சரி, இந்த டயக்ராம் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்குது? இட் இஸ் ஏர் ட்ராக்ன்றது ஒரு ஏர் பேசேஜ். ஓகேவா? அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னேன்? அங்கே அட்மாஸ்பியர் வந்துட்டு ஆல்வியோலிக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அந்த ட்ராக்ல வந்துட்டு ஃபாரின் பாடிஸ், எழுதிக்கோங்க, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அதாவது ஒரு மூச்சு காற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீத் பண்ணும்போது அப்படி பண்ணும்போது எங்க பாருங்க, இப்போ மூச்சு உள்ள போகுது இல்லையா, அப்போ அந்த ஏர் வந்துட்டு கொஞ்சம் கூலன் ஆகுது. ஹியூமிடிஃபை, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஹியூமிடிஃபைஸ் அண்ட் பிரிங்ஸ் த ஏர் டு பாடி டெம்பரேச்சர். என்னதான் வெளியே காற்று கொஞ்சம் ஹீட்டாக இருந்தாலும் நம்ம மூச்சு காற்று வேல்யூ இன்ஹேல் அப்போ என்ன பார்த்தோன்னா அந்த காற்று வந்துட்டு கொஞ்சம் கூலிங்காக போகும். ஓகேவா? அதே எக்ஸேல் பண்ணும்போது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர். ஸோ எழுதிக்கோங்க, இட் ஹியூமிடிஃபைஸ் அண்ட் பிரிங்ஸ்
brings the air to body temperature. ஓகேவா, brings body temperature. சரி, இந்த ஏர் பேசேஜ் ஆர் ஏர் ட்ராக்ல இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நோஸ் ஆர் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். இங்க பாருங்க, நான் கிளிக் மார்க் பண்ணிட்டா நோஸ் ஆர் இங்க இல்ல இப்படி எழுதுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நோஸ் ஆர் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு பேசேஜ் போகுது, அது பேரு நேசல் பேசேஜ். ஓகேவா, என்ன பேசேஜ்? நேசல் பேசேஜ். ஓகேவா, அதுக்கப்புறமா ஒரு சாம்பருக்கு போகுது, அது பேரு நேசல் சாம்பர். ஓகேவா, நேசல் சாம்பர். அதுக்கப்புறமா இட் ரீச்சஸ் டு, இது எல்லாமே இங்க வரைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் போறது நேசோஃபெரிங்ஸ். நேசோஃபெரிங்ஸ். ஓகேவா, எஸ். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா கிளாட்டிஸ், இன்னர் கிளாட்டிஸ், எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ் பத்தி நான் டீட்டெயிலாக எடுக்கிற ஒரு ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர், அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னது? எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகேவா, மார்க் பண்ணிக்கோங்க. இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் லேட்டரா. ஓகேவா, எபிக்ளாட்டிஸ். வேற யாரெல்லாம் வரா சொல்லுங்க? சரி, நான் கொஞ்சம் ஸ்பீடா எழுதிடுறேன். நேசோஃபேரிங்ஸ்க்கு அப்புறமா கிளாட்டிஸ், இன்னர் கிளாட்டிஸ், எபிக்ளாட்டிஸ், ஒரு ஃபிளாப் லைக் ஸ்ட்ரக்சர். அதை பத்தி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். எபிக்ளாட்டிஸ். அங்க அப்புறமா என்ன வரும்? சொல்லுங்க. லாரிங்ஸ் எழுதிக்கோங்க. லாரிங்ஸ், ட்ரக்கியா, அப்புறம் பிரைமரி பிராங்கை, அப்புறம் செகண்டரி, அப்புறம் டெர்ஷரி. சரியா? இந்த டெர்ஷரியில இருந்து திரும்பியும் that goes to bronchial இருந்து bronchioles-க்கு போகும். bronchioles இருந்து டெர்மினல் bronchioles, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி bronchioles, அதுக்கப்புறம் ஆல்வரி டக்ட். இந்த கதெல்லாம் இருக்கு. ஓகேவா, இங்க இம்பார்ட்டண்டா என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிக்ளாட்டிஸ்னா இது நீட் கொஸ்டின். லாரிங்ஸ் அப்படின்றது அனாட்டமில ஹெட் அண்ட் நெக். நீங்க படிச்சீங்கன்னா ஹெட் அண்ட் நெக் அப்படின்னு சொல்லி உங்க ஜெனரல் அனாட்டமி நீங்க படிச்சும் போது உங்க ஃபர்ஸ்ட் இயர்ல யூ வில் ஸ்டடி அபவுட் லாரிங்ஸ். இட் இஸ் an essay கொஸ்டின், 10 மார்க்ஸ், 10 மார்க் கொஸ்டின். சீரியஸா சொல்றேன். ஆமா, ஓகேவா. ஸோ இப்போவே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, எஸ். ஸோ இதெல்லாமே இதெல்லாமே தான் பேசேஜ் ஆஃப் என்னது? ஏர் பேசேஜ். ஓகேவா, இதுல ஏதாவது டவுட் இருக்காடா? Any doubt still here? Okay. Yes. Next போயிடலாமா? செகண்டரி bronchi, அதுக்கப்புறம் டெர்ஷரி bronchi, அதுக்கப்புறமா bronchioles, அப்புறம் டெர்மினல் bronchioles. ஓகேவா, டெர்மினல் bronchioles அப்புறம் என்ன சொன்ன? டெர்மினல் bronchioles அப்புறமா ரெஸ்பிரேட்டரி bronchioles. சொல்லுங்க. ரெஸ்பிரேட்டரி bronchioles, அதுக்கப்புறமா ஆல்வோலரி டக்ட், அதோட முடியுது. ஓகேவா, எஸ். ஓகேவா, இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். போலாம்னா சூப்பர். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் டீட்டெயில் அபவுட் லாரிங்ஸை பற்றி. ஜஸ்ட் டீட்டெயிலாக இல்லை, ஜஸ்ட் ஜென்ரலாக உங்களுக்கு வந்துட்டு இங்கே பெருசாக லாரிங்ஸை பெருசாக படிக்க தேவையில்லை. யூ வில் ஸ்டடி திஸ் லாரிங்ஸ் ஃபார் 10 மார்க்ஸ் கொஸ்டின் ஃபார் யுவர் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயரோ, உங்கள் பிபிடி ஃபஸ்ட் இயரோ, இல்லைனா உங்கள் பிடிஎஸ் ஃபஸ்ட் இயரோ, எல்லாத்துலேயும் யூ வில் ஸ்டடி திஸ் லாரிங்ஸ் அஸ் அ அனாட்டமின்னு படிச்சிங்கன்னா லாரிங்ஸ் ஃபஸ்ட்டு ஹெட் அண்ட் நெக்கில் வந்துட்டு 10 மார்க்ஸ் கொஸ்டின். அது நான் வச்சுக்கோங்க இப்போவே. சரியா? லாரிங்ஸ். ஸோ லாரிங்ஸ் என்னது பேசிக்லி இட் இஸ் அ சவுண்ட் பாக்ஸ். கரெக்டா? சவுண்ட் பாக்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுன்னு கேட்டாங்கன்னா அது லாரிங்ஸ். ஓகேவா, ஸோ இட் இஸ் பேசிக்லி ஒரு கார்டிலேஜ். ஓகேவா, இட் இஸ் அ கார்டிலேஜியஸ் பாக்ஸ். கார்டிலேஜினஸ் பாக்ஸ். ஓகேவா, ஸோ இது என்ன ஹெல்ப் பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் இன், கேட்டுக்கோங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் சவுண்ட் ப்ரொடக்ஷன். நம்ம பேசுகிறோம் இல்லையா, லாரிங்ஸ் இல்லைன்னா இந்த சவுண்டே வராது. இப்படி தான் இருக்கும். ஓகேவா, எதுவுமே கேட்காது. ஸோ லாரிங்ஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் சவுண்ட் பாக்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ். இந்த கார்டிலேஜஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. எஸ், ஓகேவா, ஒரு சவுண்ட் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது லாரிங்ஸ். இது இவ்வளோ தான். தட்ஸ் இட் அபவுட் லாரிங்ஸ். நெக்ஸ்ட்டு
உங்கள் ஃபேமஸ் என்சிஆர்டி கேட்குற அழகான நீட் கொஸ்டின்ல எபிக்ளாட்டிஸ் இந்த சாப்டர்லேருந்து எபிக்ளாட்டிஸ். ஓகேவா? எபிக்ளாட்டிஸில் உங்களுக்கு என்ன தெரியும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எபிக்ளாட்டிஸ் இஸ் அ எலாஸ்டிக் கார்டிலேஜினியஸ். எலாஸ்டிக்னா வென் யூ அது இழுக்கும் போது ஒரு எலாஸ்டிக் எப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுமோ அதே மாதிரி அந்த எலாஸ்டிக் ஃப்ளாப் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஓகேவா? அந்த எபிக்ளாட்டிஸை ஒரு வாட்டி இமேஜ் காட்டுறேன். இங்கே இருக்கல, ஐயோ இருங்க பேஸ்ட் பண்ணுறேன். இஃப் யூ see this epiglottis, இங்கே பாருங்க எலாஸ்டிக், இங்கே பாருங்க தெரியுதா? எபிக்ளாட்டிஸ் தெரியுதா? ஸோ இட் இஸ் அன் எலாஸ்டிக் cartilaginous flap. cartilaginous flap. ஓகேவா? லேஜினியஸ் ஃப்ளாப். ஓகே, எஸ். சரி, இது என்ன பண்ணுது? எபிக்ளாட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இங்கே பாருங்க, ஃபுட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்டா நான் தண்ணி குடிக்கிறேன், இதே டைமில் மூச்சு காத்தும் வருது. ஓகேவா? இப்போது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபுட்டு நான் சாப்பிட்றேன், அது எப்படி இந்த எபிக்ளாட்டிஸ் வழியாக இந்த லங்ஸுக்கு போகாமல் எப்படி வந்துட்டு என்னோட ஃபுட் பைப்புக்கு போகுதுன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ளாப். ஓகேவா? இந்த ஃப்ளாப் வந்துட்டு இங்கே ஒழுங்கான டயக்ராம் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா சயின்ஸ் இஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? எபிக்ளாட்டிஸ் இமேஜ் அழகாக காட்டுறேன். இங்கே சூப்பர் டயக்ராம். காப்பி இமேஜ். நான் இங்கே பாருங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த ஃப்ளாப். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளாப் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற இதுதான் இந்த ஃப்ளாப். இது கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஃப்ளாப் இருக்கு இல்லையா, இது பேர் தான் எபிக்ளாட்டிஸ். அங்கே இப்படி இப்படி இருந்தால் என்ன புரியுது உங்களுக்கு? இதுதான் அந்த ஃப்ளாப்பு. இப்போது ஒரு மூச்சு காற்று வரும்போது இது வந்துட்டு லங்ஸுக்கு, இங்கே பாரு, இப்படி போனால் லங்ஸுக்கு போயிடும், இப்படி போனால் வந்துட்டு ஈசோஃபேக் நம்ம வாட் இஸ் தட் நம்ம ஃபுட் பைப்புக்குள்ளே போயிடும். ஸோ எப்படி போகணும்னு சொல்கிறது இந்த இந்த ஃப்ளாப்பு தான் ஹெல்ப் பண்ணுறது. இந்த ஃப்ளாப் இல்லைன்னா அது ஃபுட்டு போய் எங்கே போய் மாட்டிக்கும்? லங்ஸில் போய் மாட்டிட்டோம். லங்ஸ் போய் மாட்டிட்டோம், என்ன நடக்கும்? அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். காற்று உள்ளே போகிறதுக்கோ வெளியே வர்றதுக்கோ அப்ஸ்ட்ரக்ஷன் நடந்து பிளாக்கேஜ் ஆகும். ஆல்வியோல்ஸில் பிளாக் ஆச்சுன்னா என்ன இருக்கும்? மூச்சு காற்று நின்றோம். அப்போ தென் இட் லீட்ஸ் டு ஹைபாக்சியா. ஹைபாக்சியானது ரெடியூஸ்டு ஆக்சிஜன் ரிலீவ். ரெடியூஸ்ட் ஆக்சிஜன் லெவல் நம்ம பாடிக்குள்ளே என்ன நினச்சா என்னது? பிளட் வெசல்ஸில் ஆக்சிஜன் போகாது. ஆக்சிஜன் போச்சுன்னா என்னது? கம்ப்ளீட்டாக ஃபெட்டல், இறந்துருவோம். ஸோ அதனால தான் திஸ் ஃப்ளாப் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். சரியா? உங்களுக்கு லைட்டாக அப்படியே உங்கள் ஜென்ரல் அனாட்டமியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. எபிக்ளாட்டிஸ் இங்கே இமேஜ் போட்டேன்ல, எபிக்ளாட்டிஸ் எப்படி இருந்துச்சு? இட் இஸ் எலாஸ்டிக் கார்ட்லேஜ் ஃப்ளாப். இது என்ன பண்ணும்? இட் ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட். எழுதிக்கோங்க, ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு எங்க? ஃபுட் இன்டு லாரிங்ஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் கொஸ்டின். எபிக்ளாட்டிஸோட மெயின் ஃபங்க்ஷன் இதுதான். எஸ். ஓகே, இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எபிக்ளாட்டிஸ் பற்றி எது வேணால் கேளுங்க, ரேண்டமாக உங்கள் இஷ்டத்துக்கு. இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் எங்கே வேணால் கேளுங்க, ஐ வில் ஆன்சர் இட். ஓகேவா? எனக்கும் ஏதோ இன்கேஸ் நீங்கள் கேட்டது எனக்கு தெரியலன்னா நான் கற்றுப்பேன், அவ்வளோதான். தட்ஸ் இட். அதுக்கு தான் சொல்கிறேன். எனி டவுட்ஸ் if you have, please let me know in the comment section. No doubts. Okay, எல்லாருக்குமா? Yes, I guess so. Okay, so இதுதான் மெயின் மேட்டர். நோ டவுட்ஸ், ஜிவி. ஓகே, ஆல் ரைட். ஸோ இதுதான் கதை. இந்த ஃப்ளாப் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரக்கியா தான் வந்துட்டு ரிங்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி இருக்கிறதே நீங்கள் பேசிக்லி ட்ரக்கியா தான். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ட்ரக்கியா தான் வந்துட்டு ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். இங்கே தான் என்ன நடக்கும்? ட்ரக்கியா பார்க்குறோம். ஓகேவா? ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியாவில் என்ன நடக்குது? எல்லா ப்ராங்கி அப்புறம் ப்ராங்கியல்ஸ் ஆர் சப்போர்ட்டட் ஆர் இன்கம்ப்ளீட் கார்ட்ரிஜஸ், ஹாஃப் ரிங்ஸ், இது எல்லாமே
ட்ரக்கியா தான் ஓகேவா. ஸோ ட்ரக்கியா அவ்வளோதான். ட்ரக்கியாயோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பண்ணணும்னா லங்ஸ் இருக்குல்ல, லங்ஸில் வந்து தொராசிக் சாம்பர் இருக்கும், அங்கே வந்துட்டு இந்த டயாஃப்ரம் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணும் ஓகேவா. அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் கதைக்கு போயிடலாம். இப்போது லங்ஸை பார்க்க போகிறோம். எங்கடா ஸோ லங்ஸ் எப்படி இருக்கும், இப்படி பேக் பார் இருக்கா, வேணாண்டா என் டயக்ராம் நீங்கள் பார்க்காதீங்க, நம்ம லங்ஸுக்கே போயிடலாம். ஒரு வாட்டி இமேஜ் வச்சா என்ன எடுப்பது. ஸோ டக்குன்னு இமேஜ் எடுத்துடுறேன். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தானா, ஓகே. சரி, இப்போது டயக்ராம் தெரியுது இல்லையா. எஸ், இதுதான் லங்ஸு ஓகேவா. லங்ஸு எத்தனை பேர் சொன்ன, 1 பேர் லங்ஸு, 1 2 ஓகேவா. ஸோ இப்போது லங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லங்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, இந்த இடம் பேர் என்னது, அந்த இடம் பேர் தொராசிக் சாம்பர். எழுதிக்கோங்க, தொராசிக் சாம்பர். அங்கே ரெஸ்ட் ஆன் டயஃப்ரம். லங்ஸில் இன்னெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. ஈச் lung is covered by, neat question, each lung is covered by எதனால் கவர் ஆயிருக்கு, ஒரு டபுள் லேயர் ப்ளூரா. நீட் கொஸ்டின், டபுள் லேயர்டு ப்ளூரா, PLEURA, ப்ளூரா. சரி, ப்ளூரா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is a outer parietal pleura and inner visceral pleura. அப்படின்னா இங்க பாரு, outer parietal pleura, inner, என்ன சொன்னேன் சொல்லுங்க, outer parietal pleura, அப்புறம் inner visceral pleura. outer parietal சொல்லுவாங்க, inner visceral pleura ஓகேவா. இந்த மாதிரி 2 லேயர்ஸ் இருக்கு ஓகேவா, which covers the lungs. சரியா. ஓகே, இப்போ இதுக்கு மத்தியில் there is something called pleural fluid. the pleural fluid எங்க present இருக்குன்னா, it is present between சொல்லுங்க, present between இந்த 2 லேயர் ஓகேவா, outer and inner layers ஓகேவா. ஸோ என்ன பண்ணோம், இந்த pleural fluid whatever it is, pleural fluid என்ன பண்ணோம்னா, it basically உள்ளே இருக்கிற என்ன பண்ணோன்னா, இந்த 2 லேயரும் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஒரு க்ரீஸ் வச்சு, ஒரு டோர் ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த க்ரீஸ் வச்சா நம்ம ரொம்ப சீக்கிரமாக திறந்துடலாம்ல, அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணலாம்ல. அதே மாதிரி திஸ் ஹெல்ப்ஸ் இன் லூப்ரிகேட்டிங் ஃபார் த சர்ஃபேஸ் ஆஃப் த லங்ஸ், லூப்ரிகேட்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த லங்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணும் ஓகேவா, இல்லை ப்ரிவென்ட் பண்ணும் ஓகேவா. எஸ், ஓகேவா. ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் கேவலம் இருக்குது, மற்றபடி உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன். சரியா. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, லங்ஸ் ஈக்குவல் டு இன்னெல்லாம் கன்சிஸ்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஐடியா தெரியுமா? ப்ராங்கி இருக்குமா, ப்ராங்கியோல்ஸ் ப்ளஸ் ஆல்வியோலை, இது எல்லாம் சேர்த்தாதான் லங்ஸ் ஓகேவா. எஸ், சரி. ஸோ இது விச் நீட் கொஸ்டின் இப்போ கேட்குறாங்க பாருங்க, விச் இஸ் த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்னது? ஆல்வியோலை. ஈஸி ஓகேவா, இது தெரிஞ்சுக்கோங்க. சரியா. இப்போ நான் ஜஸ்டா பேசிக்கா கிவன் ஒரு ஐடியா அபவுட் இந்த கதை. இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா இதை பத்தி படிக்க போறோம். மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன். சரி, இந்த மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ல
இது பார்க்கறதுக்கு முன்னாடி 1 செகண்ட். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு மெக்கானிசம். கொஸ்டின் நல்லா கவனிக்கோங்க. ரெஸ்பிரேஷன் என்னது, மூச்சு காத்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, இந்த மெக்கானிசம் எப்படி நடக்குது, இன்னெல்லாம் அனட்டமி உள்ள டீட்டெயிலாக இன்னெல்லாம் ஸ்டடி பண்ணுறோம். இது எப்படி இந்த மெக்கானிசம் நடக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்துட்டு இந்த மெக்கானிசம் ரெஸ்பிரேஷனில் தெர் ஆர் சம் ஸ்டெப்ஸ். நீட்டாக கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. தெர் ஆர் சம் ஸ்டெப்ஸ். என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸ், ஓகேவா? ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். எனி ஐடியா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் ஐடியா இருக்கா? எழுதிக்கோங்க. பல்மனரி வென்டிலேஷன். பல்மனரி வென்டிலேஷன். பல்மனரி வென்டிலேஷன் தான் நம்ம ஜென்ரலாக ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட்ஸ் பேசிக்கலி பல்மனரி வென்டிலேஷன். கொஞ்சம் சயின்ஸாக போனால் இட் இஸ் கால் பல்மனரி வென்டிலேஷன். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்னது? கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த பல்மனரி வென்டிலேஷனில் என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? There is a gas exchanges. Gases என்ன நடக்குது? Exchange. அது gas exchange between lung alveoli, கரெக்டா? lung alveoli and bloodக்கு. ஓகேவா? ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க உங்களோட NCERTல. அந்த டயக்ராமா எப்படி இந்த CO2 இல்லை O2 எக்ஸ்சேஞ்ச் அப்படி பிளட்ல இருந்து எப்படி இந்த ஆல்வியோல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பேசிக்காக பார்க்குறோம். கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் லங் ஆல்வியோலை அண்ட் பிளட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூஸ். ஸோ பிளட் வழியாக போதா, ஆல்வியோலேருந்து நம்ம பிளட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. பிளட்டு வழியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகுது சொல்லுங்கள்? பிளட் வழியாக என்ன சொன்னேன்? கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகி பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் சேர்ந்து டோட்டல் பாடிக்கு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட், வி கால் இட் இஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படிலாம் சொல்கிறோம்ல. இட் இஸ் பேசிக்லி திஸ் தான். ஓகேவா? எஸ். ஸோ இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச்னால என்ன நடக்குது சொல்லுங்க? என்ன நடக்குது? ஸோ we are basically getting cellular or tissue respiration. Cellular or tissue respiration தான்டா. இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஜஸ்ட் ஜென்ரலாக சீரியஸாக சொல்கிறேன். பாட்னி கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் மைண்டில் வந்துட்டு கொஞ்சம் மகப் பண்ணோம். பட் இந்த ஜாலஜி யூ ஷுட்ன்ட், உங்களுக்கு புரியுது, அப்படியே புரியும்டா. நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? எஸ். சரி, உங்களுக்கு பேசிக்காக இப்போ ப்ரீத்திங்னு பார்த்துட்ருக்கோம். ப்ரீத்திங்கில் உங்களுக்கு இன்ஹேலிங் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இன்ஹேலிங்னா என்னது, எக்ஸேலிங் அப்படின்னு எதாவது ஆயிட்டு இருக்கா? இல்லைனா இன்ஸ்பிரேஷன் ஆர் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? உங்களால் ஏதோ டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? யா, ஜஸ்ட் பேசிக்காக கொடுங்க. ப்ரீத்திங்க்கு இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன்னா என்னது, எக்ஸ்பிரேஷன்னா என்னது, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ப்ரீத்திங் இன், மூச்சு இழுக்கிறோம் இல்லையா, ப்ரீத்திங் இன் இஸ் இன்ஹேலேஷன். எக்ஸலேஷன் ஆர் எக்ஸ்பிரேஷன் மீன்ஸ் வாட்? மூச்சு காத்து வெளியே விடுறது. ப்ரீத்திங் அண்ட் ப்ரீத்திங் அவுட். கரெக்டு. நிவேதா செல்வம், சாரி, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். கரெக்ட். ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். ஓகேவா? இப்போ இன்ஸ்பிரேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கிறேன். இன்ஸ்பிரேஷன், ஓகேவா? யா, இன்ஸ்பிரேஷனை பற்றி டீட்டெயிலாக எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி டயக்ராம், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் லங்ஸ் டயக்ராம்னு கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆஃப் லங்ஸ். சரியா? என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தலாம். இந்த டயக்ராம் உங்களுக்கு NCERTல இருந்துச்சுல, காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துடுறேன். A indicates inspiration and B indicates expiration. நம்ம இப்போது ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் தான் பார்க்குறோம். ஓகேவா?
இன்ஸ்பிரேஷன். இதுதான் பார்க்குறோம். ஸோ இன்ஸ்பிரேஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயாஃப்ரம் என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. டயாஃப்ரம் என்ன ஆகுது, கான்ட்ராக்ட். இப்போ பாருங்க, ஃபார் எதுவுமே இல்லை, என்னன்னா கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னதுண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு பலூன் இருக்கு, இல்லை ஏதாவது இருக்குமா, இது என்னது அது, இன்னத்துக்கு எதுவுமே இல்லை என் கையில். சரி ஓகே, சரி பலூன் இருக்கு, அது நார்மலாக இருக்கு, அது வந்து இப்படி ப்ளோ பண்ணும்போது எப்படி ஆகுது, அந்த பலூன் பெருசாகுது. அப்போது என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. அந்த பலூன் கான்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, ஊதும்போது கொஞ்சம் பெருசாகுது. அதே மாதிரி மூச்சு காற்று உள்ளே போகும்போது நம்ம லங்ஸு இட் இஸ் அ பலூன் மாதிரி தான். அப்போ என்ன நடக்குது, அது வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா, வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் ஹியர், கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயாஃப்ரம். ஃபர்ஸ்ட் திங் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயாஃப்ரம். சரியா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது, இந்த இமேஜ்லேயே பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஆகுது, டயாஃப்ரம் கான்ட்ராக்ஷன் இஸ் ஹேப்பன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எழுதணும். ஸோ ஒரு டயாஃப்ரம் காண்ட் ஆகும்போது அதோட ஆன்டீரியர் வால்யூம் போஸ்டீரியர் வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது ஆன்டீரியர், அது போஸ்டீரியர்னு வச்சுக்கிட்டா ஃபார் எக்ஸாம்பிள், அது ஃப்ரண்ட் பேக்கும் அது இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி ஒரு பலூன் இப்படி இருந்துச்சுன்னா இப்படியும் இப்படி ஒரு பலூன் நார்மலாக இப்படி இருந்துச்சுன்னா அது காற்று வர இப்படி இந்த சைடும் இப்படி ஒரு பல்ஜினஸ் வரும் இல்லையா, அதே மாதிரி ஆன்டீரியரையும் போஸ்டீரியரையும் அந்த கான்ட்ராக்ஷன் வந்துட்டு தெரியும். தெரியும்னா பேசிக்கலி வாட் ஹேப்பன்ஸ் யா, காற்றுனால இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் தட் இஸ் சம்திங் கால் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஓகேவா, இன்டர்காஸ்டல் மசில்ஸ். இந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸ் என்ன பண்ணுங்கன்னா அங்கேயும் இந்த காற்று உள்ளே வர இந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸும் கான்ட்ராக்ட் ஆகுது. என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்டை என்ன பண்ணுதுன்னா நீங்கள் நல்லா இப்போது எல்லாரும் கவனிங்க, யாருமே லைவ்ல, நீங்கள் யாரும் வீடியோ செக்ஷனில் இல்லை, நீங்களே ப்ரீத் பண்ணுங்க ஒரு வாட்டி. என்ன நடக்குது, நம்மளோட என்ன நடக்குது சொல்லுங்க. நம்ம ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் ஒரு வாட்டி நல்லா இங்கே பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஒரு வாட்டி நல்லா டீப்பாக ரெஸ்பிரேஷன் பண்ணுங்க. என்ன ஆகுது, நம்ம ரிப்ஸு நம்ம ஸ்டெர்னம் கான்ட்ராக்ட் ஆகுது. வாட் இஸ் ஹேப்பனிங், நம்ம ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம், ரிப்ஸ் இருக்கு இல்லையா, ரிப்ஸு தெரியும் இல்லையா, ரிப்ஸு நம்ம ஸ்டெர்னம் கான்ட்ராக்ட் ஆகுது. ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் மூச்சு காற்று உள்ளே போனோடனே என்ன நடக்குது, தட் இஸ் பிகம் அ கான்ட்ராக்ஷன். அந்த கான்ட்ராக்ஷன் லிஃப்ட், ஒரு லிஃப்ட் அப் ஆகுது இல்லையா, இப்படி ஒரு லிஃப்ட் ஆகுது இல்லையா, அப்போ என்ன நடக்குது, அதோட டார்சோ வென்ட்ரல் ஆக்சஸ் ஓகேவா, எதுவுமே இல்லை, டார்சோ வென்ட்ரல் ஆக்சஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ரெண்டுமே சேம் தான், டயாஃப்ரம் கான்ட்ராக்ட் டார்சோ வென்ட்ரல் எல்லாமே சேர்ந்து பேசிக்கலி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அது வரைக்கும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ரெண்டும் சைமில்டேனியஸாக நடக்கும்போது தட் இஸ் சம்திங், ஒரு ஸ்டெப் வரும். இப்போ எழுதிக்கோங்க, அது பேர் தொராசிக். இன்னும் நடக்குது, இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்னது, அந்த தொராசிக் என்டையர் அந்த தொராசிக் ரீஜனில் தொராசிக் வால்யூம் இன்க்ரீசஸ். எழுதிக்கோங்க, தொராசிக் வால்யூம் இன்க்ரீசஸ். இதனால் என்ன ஆகுது, தொராசிக்கோட ப்ரெஷர் டிக்ரீசஸ். thoracic volume increases, thoracic pressure decreases. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது, இதனால லங்ஸ் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, மூச்சு காற்று இருக்கும்போது என்ன லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்புறம் பல்மனரி வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. வாட் இஸ் இன்க்ரீசிங், பல்மனரி வால்யூம். ஓகேவா, ஒரு டீட்டெயிலாக ஒரு வாட்டி பின்னாடி போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர், வி ஆர் ஸ்டடிங் அபவுட் இன்ஸ்பிரேஷன். மூச்சு காற்று உள்ளே போகும்போது லங்ஸில் என்ன நடக்குதுன்னா தட் இஸ் சம்திங் கால் கான்ட்ராக்ஷன் விச் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர். அப்போது வந்துட்டு பலூன் இப்படி ஊதும் போது என்லார்ஜ் ஆகலையா, அதே மாதிரி ஆன்டீரியரி போஸ்டீரியர்லையும் வந்துட்டு அந்த என்லார்ஜ் ஆகுது. இதனால நம்ம ரிப்ஸ் நம்ம ஸ்டெர்னம் இது எல்லாமே கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா, கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த தொராசிக் வால்யூமில் வந்துட்டு தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, தொராசிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதனால லங்ஸ் எல்லாமே பல்மரி வால்யூமும் லார்ஜஸ்ட், ஸோ லங்ஸ் அண்ட் பல்மரி வால்யூமும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு பசங்கள்லாம்?
யா ஏதோ டவுட்ஸ் இருக்காடா உங்களுக்கு? Volume increases. Yeah, please like, share, and subscribe. Ella hard work is only for you guys. Now, all the way ஒரு 120 kilometers பக்கத்து ஸ்டேட்ல இருந்து just for this class I came. அதுக்கு அதனால கொஞ்சம் லேட், ஓகேவா? So only for you guys. Please like, share, and subscribe. Any doubts in that, please let me know. Okay. எஸ் டவுட்ஸ் இல்லையா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மூச்சு காற்று இன்ட்ரா பல்மரி ப்ரெஷர் இது எல்லாமே ஓகே. இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்ட்ரா பல்மரி ப்ரெஷர், தட் இஸ் சம்திங் கால் இன்ட்ரா பல்மரி ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டிக்ரீசஸ். அதனால டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் இன்டு த லங்ஸ், ஓகேவா? அவுட் சைட் இன்டு த லங்ஸ். ஸோ இங்கே வரைக்கும் இன்ஸ்பிரேஷன், ஓகேவா? இதுதான் இன்ஸ்பிரேஷன் கதை. இன்ஸ்பிரேஷனில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ எதுவுமே இந்த டயக்ராம் புரிஞ்சாலே உங்களுக்கு இந்த கதை இன்ஸ்பிரேஷன் புரிஞ்சிச்சு. ஏன்னா மூச்சு காற்று இருக்கும்போது இது எங்களுக்கே தெரியும் சார், மூச்சு காற்று இருக்கும்போது ஓகே ரிப்ஸ் டைட் ஆகுது, லங்ஸ் வால்யூம் எக்ஸ்ட்ரா ஆகுது, ஆன்ட்ரியர்லி போஸ்டரியர்லி, ஓகேவா? வால்யூம் ஆஃப் thorax இன்க்ரீஸ்டு, ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னியம் ரைஸ்டு, ரிப் கேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஓகே, ஏர் மூச்சு காற்று வரும்போது இதுதான் இன்ஸ்பிரேஷன். இது அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பீரியேஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியேஷன். இப்போ எக்ஸ்பீரியேஷன் பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எக்ஸ்பீரியேஷன் சரி. எக்ஸ்பீரியேஷன் ஆனது மூச்சு காற்று, ஏர் மூவிங் அவுட் ஆஃப் த லங்ஸ், ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது எக்ஸ்பீரியேஷன்? ஃபர்ஸ்ட் மூச்சு காற்று எங்கே இருக்கு? தெர் இஸ் சம்திங் கால் இன்டர்கோஸ்டல் மசில். கடைசியாக நான் சொல்லியிருந்தேன், இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஏர் மூச்சு காற்று வெளியே போகும்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ லங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்டடாக இருக்கு, அப்பாடி அப்படின்னு மூச்சு காற்று இழும்போது எல்லாமே என்ன ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இன்டர்காஸ்டல் மசில்ஸ் எழுதிக்கோங்க, இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அப்புறமா டயாஃப்ரம் காட்டினேன் இல்லையா, என்ன ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. இங்க பாரு, டயாஃப்ரம் ரிலாக்ஸ் அண்ட் ஆர்ச்ட் அப்வர்ட்ஸ், ஓகேவா? ஆர்ச்டு அப்வர்ட்ஸ் அண்ட் ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்பேஸ். நார்மலாக எப்படி இருக்கோ அதோட ஒரிஜினல் ஸ்பேஸ் போயிடும். அதே மூச்சு வச்சா திரும்பி பலூன் மாதிரி ஆகிடும். அது பலூனில் காற்று விட்டா எப்படி திரும்பி சுருங்கிடும்ல, அதே மாதிரி இங்கே திரும்பியும் காற்று போனதுக்கு அப்புறமா சுருங்கிடுச்சு. த வால்யூம் ஆஃப் thorax அந்த இடத்துல வால்யூம் வந்துட்டு காற்று மூச்சு காற்று வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? இதே தான் கதை. எஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் டயாஃப்ரம் ரிலாக்ஸ்ட் ஆர் ரிலாக்ஸஸ், ஓகேவா? வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிங்க, thorax வந்துட்டு என்ன எங்கே, அதோட ஒரிஜினல் ஸ்பேஸ்க்கே போயிடும். thorax எழுதிக்கோங்க, regains its original position, ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா thoracic-ஓட வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு லங்னு வச்சுக்கோங்களேன், காற்று போடுங்க அப்புறமே இப்படி சுருங்கிடும். இது எலிவேட்டட் காற்று இருக்கும்போது, இது இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலாக சுருங்கிடும், ஷ்ரிங்கேஜ் மாதிரி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், thoracic வால்யூம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? thoracic வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பல்மனரி வால்யூம். thoracic வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பல்மனரி வால்யூமும் டிக்ரீஸ் ஆகுது. வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் ஹியர், பல்மனரி வால்யூம் ஆல்சோ டிக்ரீசஸ். இதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, ஏர்ஸ் காற்று கம்ப்ளீட்லி மூவ் அவுட், இட் இஸ் மூவிங் அவுட், ஓகேவா? எஸ் எஸ் ஓகே சரி. இது நார்மல் எக்ஸ்பிரேஷன். இதே ஒரு ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷன், அதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க ஃபாஸ்ட்டாக, நார்மலாக இல்லாமல் ஒரு ஃபோர்ஸாக. அந்த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனில் என்ன நடக்குதுன்னா எழுதிக்கோங்க, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனில் அப்டாமினல் மசில்ஸ் அப்புறம் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், அப்டாமினல் மசில்ஸ் அப்புறம் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகுது. எஸ்
சரியா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். அவ்வளோதான். வேறு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு there is something called lung volume capacities. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இருங்க, என்னது ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் ஆஃப் லங்ஸ் இமேஜஸ். காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் உங்களுக்கு யூ கைஸ் கெட் டு நோ. இங்கே பாருங்கள், இதே ஒரு இன்ஹலேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி காற்று இப்படி உள்ளே இருக்கிறது இப்படியே பல்ஜ் ஆகி போகுது. ஓகேவா? உள்ளே காற்று வர்றதுனால எல்லாமே கான்ட்ராக்ட் எல்லாமே நடக்குது. இதே ப்ரீத்திங் அவுட்னா இது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஹலேஷன், இதுதான் எக்ஸலேஷன். இதோட டயஃப்ரம் இப்படி இந்த டயஃப்ரமே கீழேக்கு வந்துட்டு போகுது. இதே எக்ஸலேஷன் வெளியே காற்று வரும்போது டயஃப்ரம் வந்து அது நார்மல் ஷேப்க்கு மேலே போகுது. ஓகேவா? இது இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். இது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஆனால் நேற்று மெடிக்கல் காலேஜில் கபடி டீம் இருக்குண்ணா. ஓகே, அதுக்கு எந்த காலேஜில் எனக்கு புரியல அண்ணா. எந்த மெடிக்கல் காலேஜில் கேர்ள்ஸ் கபடி டீம் இருக்குது அண்ணா? தெரியலையே, யாருக்கு தெரியும்? தெரியல, சீரியஸாக தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு நோ டவுட்ஸ்னா கிளிஸ்டர் கிளியர். இன்கேஸ் எனி சிங்கிள் ஒரு அது உங்களுக்கு டஃப்பாக இருந்தாலும் சப்பையாக இருந்தாலும் இல்லை கேட்கணும்னு தோணுது, இல்லைனா சும்மா நீங்கள் வெறுப்பாக இருக்கிறது, ஏதோ சும்மா ஏதோ ஒரு டவுட் கேளுங்கடா. ஜஸ்ட் ஒன் சிங்கிள் டவுட், எங்கேயாவது ஒரு டவுட் இருந்தால் கேளுங்க. ஆனால் இன்னும் ஜூம் பண்ணுங்க. ஓகே, நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, இதுங்க, இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ ஓகே, ஜூம் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. விசிபிள், எவ்ரி திங் இஸ் கிளியர். சரி, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் தான் வந்துட்டு ஐ வில் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டோட்டல் வால்யூம் கெப்பாசிட்டிஸ். ஓகேவா? டோட்டல் அந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸில் இருக்கும் இல்லையா, பேசிக்காக இன்னெல்லாம் இருக்குன்னு நான் ஃபஸ்ட் கொடுத்துட்றேன். எரேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், எழுதிக்கோங்க. ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ் எழுதிக்கோங்க. ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். எனி ஐடியா? இது தாண்டா நீட் கொஸ்டினே. நீட் பேஸ்டு கொஸ்டினே இதுதான். இதில் தான் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக என்னெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வருதுன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டைடல் வால்யூம். டைடல் வால்யூம் நம்ம என்ன எழுதுவோம்? டிவி, டெலிவிஷன் மாதிரி டிவி. நெக்ஸ்ட்டு ஐஆர்வி, இன்ஸ்பிரேட்டரி இங்கே இப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஆர்வி. இஆர்வி அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் எழுதிக்கோங்க. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேர் வந்துட்டு ஆர்வி. ஆர்வி அப்படின்னா ரெசிடுவல் வால்யூம். ரெசிடுவல் வால்யூம். அதுக்கப்புறமா there is something called ஐசி. ஐசினா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு இசி. இசி பேர் வந்துட்டு எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் there is something called எஃப்ஆர்சி. எஃப்ஆர்சி அப்படின்னா ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் வால்யூம். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் வால்யூம் ஆர் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஓகேவா? இதுக்கப்புறமா விசி. விசினா இது எல்லாமே நான் டீட்டெயிலாக எடுக்கிறேன். யூ காய்ஸ் வரியே பண்ணது அவ்வளோ ஈஸி. இது வந்துட்டு உங்கள் 12th எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இது உங்களோட 5 மார்க்ஸ்.
For 12th students, this is total volume lung capacity is ஒரு 5 marks. ஓகேவா? Vital capacity for most of CBSE students இது 5 marks. Vital capacity இதுக்கப்புறமா இதோட கடைசியாக முடிக்க போகுது TLC, total lung capacity. இதுதான் இது எல்லாமே இந்த லிஸ்ட்டு. Respiratory volume and capacity, tidal volume, inspiratory respiratory volume, expiratory respiratory volume, residual volume, inspiratory capacity, expiratory respiratory, functional residual capacity, அப்புறம் vital capacity. இதை தெரிஞ்சிட்டா இந்த மெயின் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் எத்தனை எம்எல் இன்ஸ்பயர் பண்ணும்போது எத்தனை எம்எல் இருக்கும், எத்தனை எம்எல் இருக்காது லங்ஸ்குள்ளே. ஸோ அது 500 ml, 1000 ml, 1500 ml அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அது நான் நாளைக்கு டீட்டெயிலாக எடுக்கிறேன். இப்போ நம்ம MCQs ப்ராக்டிஸ் பண்ணலாம். MCQ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், எல்லாருக்கும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் போட்டிங்களே. வைட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, குட், வெல் அண்ட் குட், வெல் அண்ட் குட். இப்போது MCQs ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ வரைக்கும் நடத்ததுனால ஈஸி டாபிக்டா, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் இது. ஓகேவா? சரி, MCQ ஸ்டார்ட் பண்ணல. நான் ஃபைல்ஸ்லேருந்து எடுக்கிறேன். கிவ் மீ 1 செகண்ட். ஓகே, ஃபைல் ஓப்பன் ஆகுது. எஸ், கிவ் மீ 1. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ MCQs ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், இன் த கமெண்ட் செக்ஷன். MCQs, important NEET MCQs which will இப்போ வரைக்கும் படித்ததுலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எத்தனை பேர் ரெடி? எஸ் எஸ், ஓகே, சூப்பர். துர்காவேவி, வாய்ஸ் ஆஃப் KMX 644, நிதிஷன், எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்சேஞ்ச், இருங்க. The exchange part of respiratory system. The exchange part of respiratory system is formed by, the options are A, B, C, D. நான் கொடுக்குறேன். Option A is alveoli and alveoli ducts, alveolar ducts. ஓகேவா? B for bronchi, C for trachea, N வந்து nasal cavity. So choose the right option. சொல்லுங்க. Yeah, alveoli and alveolar duct is the exchange part of respiratory system. ஓகேவா? கரெக்ட். குட். நெக்ஸ்ட் இன்னொரு நீட் கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். விச் கார்டிலேஜ், இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும் ஆக்சுவலி. விச் கார்டிலேஜ் ப்ரிவென்ட்ஸ், இதுக்கு நான் ஆப்ஷன் தரல, ப்ரிவென்ட்ஸ் entry of food into larynx, prevents entry of food into larynx during swallowing. ஆன்சர் பண்ணுங்க. இன்ன cartilaginous flap, elastic cartilaginous flap அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கரெக்ட், சூப்பர். யார் ஃபர்ஸ்ட்? துர்கா, epiglottis, DVGV, voice of KM, நிஷிதன், பிரவீன். ஓகே, நான் ஆப்ஷனே கொடுக்கல, நீங்கள் ஏன் கொடுத்துருக்கீங்க? ஓகே, யா, epiglottis, கரெக்ட், சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்
நெக்ஸ்ட்டுக்கு வந்து இது நான் உங்களுக்கு சொல்லலை ஆக்சுவலி பட் ஸ்டில் நோ விச் இஸ் நோன் ஆஸ் ஆடம்ஸ் ஆப்பிள் இல்லை விச் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் ஆஸ் ஆடம்ஸ் ஆப்பிள். இது உங்களுக்கு தெரியலன்னு பண்ண நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? A, B, C, D. The options are epiglottis, thyroid cartilage, cricoid cartilage, arytenoid cartilage. So choose the right option below and be fast and accurate. Exactly. Epiglottis wrong. Which structure is known as Adam's apple? Adam's apple. Epiglottis is just a flap ma. அது உள்ள இருக்கும், அது வெளியே தெரியாது. இப்போ ஆடம்ஸ் ஆப்பிள் இப்படி தெரியறது எது? தைராய்டு கார்டிலேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம், உங்களுக்கு தெரியலன்னா ப்ராப்ளம் இல்லை. தைராய்டு கார்டிலேஜ் இஸ் ஆடம்ஸ் ஆப்பிள். கரெக்ட். பி, ஆப்ஷன் பி. சூப்பர் சூப்பர். யா, துர்காதேவி கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஓகே, எஸ், ஆடம்ஸ் ஆப்பிள். சரியா? யாரெல்லாம் மற்றவங்களே யாரெல்லாம் கொடுத்துருந்தாங்க? பிபிபின்னு. யா, ஆப்ஷன் இ அண்ணா கிடையாதுமா. ஆப்ஷன் பி, ஆடம்ஸ் ஆப்பிள். சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏதோ நல்ல கொஸ்டின். இது உங்களுக்கு 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆக்சுவலி. விச் இல்லை, how many alveoli are present in both human lungs approximately? ஓகேவா? A, B, C, D. The options are 3 million, 30 million, ஓகேவா, 300 million, அப்புறம் வந்துட்டு 3 billion. ஸோ சூஸ் த ரைட் ஆப்ஷன். ஈஸி கொஸ்டின் தான்டா, உங்கள் 10th படிச்சிருப்பீங்க. பில்லியன் கிடையாது. ஸோ இதை எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் இந்த 3த்துல சொல்லுங்க. 3 million கிடையாது. நெக்ஸ்ட் Yeah, Durgadevi, right. 300 million is present approximately in lungs, alveoli. Okay, va? ஞாபகம் வச்சுக்கோங்க. 300 million, 3M. Yeah, Nitishan is also right. Yes. Okay. The pressure within the question பாருங்க. The pressure within the pleural cavity is called dash. Option A is intrapulmonary pressure. Option B is intrapleural pressure. Option C is atmospheric pressure. Option D is alveolar pressure. So choose the right option. Yeah, option B, pleural pressure is the pressure within the pleural cavity. Okay va? அதுதான் வந்துட்டு pleural pressure. இங்கே கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குல்ல? எஸ், குட், நல்ல ட்ரை தான். சரி, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, நல்ல கொஸ்டின். நான் இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் கிளாஸ் எடுக்கும் போதே. இது நீட் கொஸ்டின் அப்படின்னு.
the movement of air okay va, in into and out of lungs, is called dash. Options are A, gaseous exchange, B, pulmonary ventilation, C, cellular respiration, D, internal respiration. So choose the right option. Yeah, pulmonary ventilation. Now first topic start பண்ணும்போது சொல்லியிருந்தேன், pulmonary ventilation is called breathing அப்படின்னு சொல்லியிருந்தேன், whereas the movement of air into the out of the lungs which takes place. Okay va? So that's it for today. Any doubts please let me know after the session update ஆனக்கு அப்புறமா in the comment section, because live continuous படிக்க முடியாது இல்லையா. So any doubts நான் comment section கண்டிப்பா பார்ப்பேன். Please like, share and subscribe. That's it for today. Next classல வந்து total lung capacities பார்த்துடலாம். நாளைக்கு ஷார்ப்பா 8:30 கிளாஸ் இருக்கும். நாளைக்கு Thursday இல்லையா, நாளைக்கு கண்டிப்பா கிளாஸ் இருக்கு. Yes, that's it for today. Thank you. Thanks for waiting also. Okay va? Thank you. Bye. Bye.